இந்த கொலையில் வந்து 90 நாட்கள் அவர்களுக்கு வந்து ஃபெயில் கொடுக்கும். தற்கொலை செய்வதற்கு முன்னாலேயே ரிதன்யா வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னால், நான் வந்து பாலியல் ரீதியாக மட்டுமல்ல மனம் ரீதியாகவும் மிகப்பெரிய அழுத்தப்பட்டிருக்கிற இந்த குடும்பத்துக்கு வந்து இப்போ வந்து 8 வயது சிறுமி வந்து ஒரு பாலியல் சீண்டலுக்கு உள்ளானால் அந்த 8 வயது சிறுமியினுடைய வாக்குமூலத்தை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்கிறது. அவங்க ரொம்ப தெளிவாக அதை ஆடியோவாக பதிவு பண்ணி அதை ரிலீஸ் பண்ணதுங்கிறது இப்போ இந்த 3 சிம் கார்டுலேருந்து இவங்களால தப்பிக்க முடியல. ஒன்று, காம வெறி கொண்டு தன்னுடைய இச்சைகளை தீர்த்துக் கொள்வதற்கான ஒரு இடமாக மனைவியை பயன்படுத்தலாம். வாரம் டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஜூன் 28 அப்படின்னாலுமே நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வருது ரிதன்யாவோட தற்கொலை வழக்கு தான். இந்த தற்கொலை வழக்குல காரணமான ரிதன்யாவோட மாமியார், மாமனார், கணவர் இவங்க 3 பேருமே ஜாமீன்ல வெளியில வந்திருக்காங்க. அது ஏன் வெளியில வந்தாங்க, எப்படி வெளியில வந்தாங்க அப்படின்றது தமிழ் தேசிய ஆதரவாளர் முகிலன் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். ஜாமீனே கிடைக்காது அப்படின்னு சொன்னவங்களுக்கு எப்படி ஜாமீன் கொடுக்கப்பட்டது? இல்லை, சட்ட ரீதியாக ஒரு கொலை வழக்கு என்றால் 90 நாட்களில் அவங்க வந்து ஃபெயில் ஆகி ஜாமீனில் வெளியில் வருவது என்பது சட்ட நடவடிக்கை. அது எவ்வளோ பெரிய கொலை நடந்தாலும். ஆனால் சில இடங்களில் வந்து கொடூரமான கொலைகள் அல்லது அந்த கொலையை மூடி மறைப்பதற்கு நடத்தப்படுகிற பின்னோக்கி காட்சிகள் இதையெல்லாம் ஒரு நீதிமன்றம் அலசி ஆராய்ந்து தான் அந்த ஜாமீனை கொடுப்பாங்க. இப்போ எடுத்துக்காட்டு வந்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு படுகொலை நடந்தது. அந்த படுகொலை அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை சென்னையில் நடைபெற்றது. இந்த கொலையில் வந்து 90 நாட்கள் அவர்களுக்கு வந்து ஃபெயில் கொடுக்கணும். ஆனால் ஃபெயில் கொடுக்கல. ஏன்னா சாட்சியங்களை கலைப்பார்கள் ஒன்று. ரெண்டாவது, எதிரும் புதிருமான ஒரு நடவடிக்கைகளில் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய பின்னணியில் ஒரு பெரிய இயக்கம் இருக்கிறது. ஆக 2 தரப்புக்கும் மோதல் வெடிக்கும், இன்னும் பல படுகொலைகள் நடக்கும் என்கிற பயத்தின் அடிப்படையில் கூட அவர்களுக்கு இன்னும் ஜாமீனில் கொடுக்கல. ரிதன்யாவை பொறுத்தவரை ஜூன் மாதம் 28ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய ஒரு தற்கொலை என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இதற்கு பின்னணியில் நடந்த விஷயங்களை நான் பேச போனால் உண்மையிலேயே அதிரக்கூடிய ஒரு சம்பவம். பொதுவாகவே ரிதன்யா வந்து எம்எஸ்சி பட்டதாரி. அது மட்டுமல்ல, அவங்க வந்து ஆர்டிக்கல் படிச்சிருக்கிறாங்க, டிசைனராகவும் படிச்சிருக்கிறாங்க, மேக்கப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவங்க படிச்சிருக்கிறாங்க. பொதுவாகவே திருப்பூர், அவினாசி போன்ற பகுதிகளில் வந்து வேலை செய்யக்கூடிய ஏழை தொழிலாளர்களுக்காக தன்னுடைய வாழ்நாளை கழிக்கணும் அப்படிங்கிற ரீதியில் தான் புதிய ஒரு, அதாவது ரியா அப்படிங்கிற ஒரு நேம் பொருத்திய ஒரு ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறத உருவாக்கி அதன் மூலமாக அங்கே வந்து இந்த தொழிலை கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் ஏழ்மையாக இருந்தால் 5000 ரூபாயும், கொஞ்சம் வசதி படைத்தவர்களாக இருந்தால் 8000, 10,000 சொல்லி ஒரு வசூல் பண்ணி அதற்கு தகுந்தாற் போல அவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இவ்வளவு பெரிய ஒரு ஆளுமையாக வளர வேண்டும் என்று கனவு கண்ட ரிதன்யா வந்து 25 வயசுல தான் தனக்கு கல்யாணம் நடக்குங்கிறத வீட்டார் நம்பினாங்க. ஏன்னா சாதக பொருத்தம் வந்து 25 வயசுக்கு மேலே தான் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் ரிதன்யா வாழ்க்கையில் இவ்வளவு சீக்கிரம் திருமணம் பண்ண வேண்டிய வேலையில் கூட அவருடைய தந்தையார் வந்து சொல்லுவானா, அவனை நல்லவனுக்கு பிடிச்சி கொடுக்கணும், எப்படியாவது பிடிச்சி கொடுத்துடணும் அப்படின்னு. அப்போ ரிதன்யா சொல்லியிருக்காங்க, அப்பா எப்படியும் நீங்கள் காணுகிற கனவு என்னோட மூத்தவராக தாப்பா இருப்பாங்க, அவன் வந்து ஒரு தேவனாக இருப்பாப்பா, அவன் வந்து ஒரு 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 மிகச்சிறந்த அறிவாளியாக இருப்பாப்பா அப்படின்னு அப்பா கிட்ட சொல்லி அவங்க அந்த சந்தோஷம் அடைகிற அந்த காட்சியெல்லாம் நடந்திருக்குது. இப்போ அந்த ரிதன்யா வந்து 3 சிம் கார்டுகளை பயன்படுத்தியிருக்காங்க. முதல் சிம் கார்டு வந்து தன்னுடைய பெற்றோர்கள், தன்னுடைய படித்த தோழர்கள், நண்பர்கள் இவங்களோட பேசுவதற்கு ஒரு சிம் கார்டை பயன்படுத்தியிருக்கிறாங்க. ரெண்டாவது வந்து இவர் எடுத்துக்கிட்டு இருக்கிற அந்த ரியா அந்த ஃபவுண்டேஷன் அந்த இதுக்கு வந்து ஒரு சிம் கார்டை அவங்க பயன்படுத்தியிருக்கிறாங்க. அதில் பல பெண்கள் தொடர்பு இருந்திருக்கிறாங்க. 3வது சிம் கார்டு வந்து புதுசாக வாங்கப்பட்டது. அதாவது தன் எதிர்கால கணவன் கிடைத்து விட்டான், ஒரு ஒப்பந்தம் முடிந்து விட்டது, இனிமேல் அவர்தான் கணவர் என்று கனவு கண்டு கொண்டிருந்த அல்லது நினைத்து கொண்டிருந்த ரிதன்யா அவர்கள் தன் கணவருக்காக ஒரு சிம் கார்டை வாங்கி கணவர்கிட்ட மட்டும் பேசுவதற்கு அதை பயன்படுத்தியிருக்கிறாங்க. இப்போ அவங்க வந்து தற்கொலை செய்வதற்கு முன்னாலேயே ரிதன்யா வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னால், நான் வந்து பாலியல் ரீதியாக மட்டுமல்ல மனம் ரீதியாகவும் மிகப்பெரிய அழுத்தப்பட்டிருக்கிற இந்த குடும்பத்துக்கு வந்து இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நல்லா இல்லாதவங்க அப்படிங்கிற ஒரு கூற்றை அவர் வெளிப்படுத்தினார். என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், ஒரு கணவன் ஒரு மனைவிக்கான உறவு என்பது தூய்மையானதாக இருக்க வேண்டும். அது ஒரு 4 சுவற்றிற்குள் இருக்க வேண்டும். அந்த 4 சுவற்றிற்குள் நல்லொழுக்கம் இருக்கிறது. நீங்கள் வந்து தமிழ்நாட்டு வரலாற்று பொக்கிஷங்களை பார்த்தோமேயானால் இன்றைக்கும் வந்து இப்போ நான் செட்டிநாட்டுக்கான எங்கள் பகுதியிலெல்லாம் வந்து வானொலி தொடர்கிற கோவில் கோபுரங்கள் இருக்கும். அந்த கோபுரங்களில் வந்து என்ன செய்வாங்கன்னா செக்ஸுவல் மூவாண்டாவே சிலைகளை வடிவமைத்திருப்பார்கள். இது எதற்காக வடிவமைச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த மக்கள் எதையும் வந்து பார்த்து தான் தெரிந்து கொள்கிற பக்குவம்.
அல்லது தான் போக்கிலே நினைத்தபடி நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக செக்ஸுவலை கருதுவார்கள் என்ற காரணத்திற்காகத்தான் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் எவ்வாறு ஊடல் கொள்ள வேண்டும் என்பதை பறைசாற்றுவதற்கு சிற்பங்களையே வந்து அவர்கள் செக்ஸுவல் மூமெண்டோட வச்சிருப்பாங்க. ஆனால் இங்கே ரிதன்யா வாழ்க்கையில் என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் செக்ஸுவல் மூமெண்டை தாண்டி வந்து கொடூரம் நடந்திருக்கிறது. அதாவது இப்போ 11 வயது சிறுவன், அதாவது ரிதன்யாவுடைய பெற்றோர்கள் வளர்த்த ஒரு சிறுவன், அந்த சிறுவன் இடத்துல யார்ட்டையும் சொல்ல முடியாத விஷயத்தை எப்படி சொல்றதுன்னு பரிதவித்த. இப்ப தான் மனசுக்குள்ள ஒரு மிகப்பெரிய அழுத்தம் இருக்கு, அதை யார்ட்டையாவது சொன்னாதான் அந்த அழுத்தம் குறையும் சொன்னா யார்ட்டையாவது சொல்லுவோம். அப்படித்தான் ரிதன்யா என்ன செய்யறாங்கன்னா, அப்பா அம்மா கிட்ட சொன்னா தப்பா எடுத்துக்குவாங்களோ, இல்லைம்மா அறிவுரை சொல்லி நம்மளை அங்கேயே வாழ வச்சிருவாங்களோ, இல்லை வேறு விதமான முடிவு அப்பா அம்மா எடுத்துட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பயத்தில் தன்னுடைய தம்பி, வளர்ப்பு தம்பிக்கிட்ட வந்து சொல்லிருக்கான், தம்பி இங்கே பாரு இந்த இடத்துல எல்லாம் அவன் கடிக்கிறான் தம்பி, எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே இல்லை. 11 வயசு பையனுக்கு இதை பற்றிலாம் என்ன தெரியும்? இல்லை, இப்போ நான் ஒன்று சொல்கிறேன். இப்போ வந்து போக்சோ வழக்கு பதிவு பண்ணுறாங்க. அப்போ வந்து 8 வயது சிறுமி வந்து ஒரு பாலியல் சீண்டலுக்கு உள்ளானால் அந்த 8 வயது சிறுமியினுடைய வாக்குமூலத்தை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்கிறது. 6 வயது சிறுமி சொன்னாலும் ஏற்றுக்கொள்கிறது. அப்போ 11 வயது சிறுவன் வந்து ஒப்புதல் வாக்குமூலம் வந்து ஆர்டிஓ கிட்ட இன்னைக்கு சொல்கிறான், எங்கள் அக்காவுக்கு இதெல்லாம் நடந்திருக்கு, எங்கள் அக்கா என்கிட்ட சொன்னாங்க, அவங்க வந்து சொல்லும் போதெல்லாம் என்கிட்ட அழுதாங்க. அப்படிங்கும்போது அந்த பிஞ்சு மனதில் அது நல்லா விதைஞ்சிருக்கு. அப்போ அந்த 11 வயது சிறுவன் சொல்வதை ஏன் சட்டம் எடுத்துக்கக்கூடாது, நீதிமன்றம் ஏன் எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஒன்று. ரெண்டாவது இன்னொரு செய்தி என்னன்னா, அவங்க சொல்கிறாங்க கடித்த அந்த இடுப்பில் கடிச்சது வந்து அந்த அவன்கிட்ட என்ன காட்ட முடியுமோ அதை மட்டும் காட்டிட்டு, சொல்ல முடியாத இடத்துல எல்லாம் ரொம்ப கடிச்சிட்டான் தம்பி, என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா 11 வயது பையன் என்பது கிட்டத்தட்ட 6ஆம் வகுப்பு படிக்கிற ஓரளவுக்கு சிறிதளவேனும் ஒரு அந்த புரிந்துணர்வு இருக்கும் அவனுக்கு. அப்ப அந்த சிறிது புரிந்துணர்வுல வந்து அவன் எல்லாத்தையும் விடுவான். நம்ம அக்காவை கொடுமைப்படுத்துறாங்க, நம்ம அக்காவை வந்து சிரமப்படுத்துறாங்க. இதுல என்னன்னா, இப்ப அந்த பாருங்க, அந்த கவின்குமார்னு அவன் புருஷன், இவன் ஏற்கனவே 2-3 பெண்களோட பழகிய விஷயங்கள் இப்ப வெளியில வந்துகிட்டு இருக்கு. ஓகே, ஆனா கவின்குமார் பழகி இருக்காருன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா இந்த வழக்கை பார்த்தீங்கன்னா ரிதன்யா சைடு திருப்பறதுக்காக ரிதன்யா வந்து காலேஜ்ல லவ் பண்ணிருக்காங்க அப்படின்ற அவங்கள பத்தி தப்பா பேசுறாங்க. இல்ல, அதுதான் இப்ப இந்த அவங்க ஒப்புதல் வாக்கு மூலம் அந்த அந்த இது பேசாம இருந்திருந்தா இவங்க வச்சிருந்த 3 சிம்முக்கும் பல கட்டுக்கதைகள் கட்டியிருப்பாங்க. 3 காதலர்கள் இருந்தாங்க, ஏற்கனவே ஒரு புருஷன் இருக்கான், இப்படி எல்லாம் கட்டுக்கதை கட்டியிருப்பாங்க. பட் அவங்க ரொம்ப தெளிவா அதை ஆடியோவா பதிவு பண்ணி அதை ரிலீஸ் பண்ணதுங்கிறது இப்ப இந்த 3 சிம் கார்டுல இருந்து இவங்களால தப்பிக்க முடியல. ஒண்ணு. ரெண்டாவது, இப்ப இந்த கவின்குமார் இருக்கான் பாருங்க, இவன் ஏற்கனவே செக்ஸுவல் மூமெண்ட்ல அனுபவம் வாய்ந்தவனா இருந்திருக்கான். அதனாலதான் அவன் சில செக்ஸுவல் மூமெண்ட்ல கொடுமைப்படுத்தியிருக்கான். இப்ப காணாதவன் கஞ்சியை கண்டா ஓயாம ஊத்தி குடிப்பான்னு எங்க கிராமங்கள்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த கதை தான் இவன் என்ன செஞ்சுட்டான்னா, வெறித்தனமாக வெளியில இருந்துட்டு கல்யாணம்னு வரும்போது இந்த காம இச்சைகள் கிடைக்காத அந்த சூழல்ல இவன் திருப்பி ரிதன்யாவை கல்யாணம் பண்ணதுக்கு பிறகு அந்த வெறி கொண்டு அவன் அந்த காம இச்சைகளை வந்து செய்யறான். அப்படிங்கும்போது அவங்க என்ன நினைச்சாங்க, தன்னுடைய இல்லற வாழ்க்கை ரொம்ப இனிமையா இருக்கும், அன்புனா என்ன, காதல்னா என்ன, காமம்னா என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நம்ம புருஷன் வந்து நம்மள்கிட்ட கண்ணியமா நடப்பாருன்னு சொல்லி ஒரு பெருத்த கனவோடு தான் அவரை கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவன் நடந்து கொண்ட விதம் என்பது மிக 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 அயோக்கியத்தனம், சொல்ல முடியாத இடங்கள்ல எல்லாம் வந்து கடிச்சு வச்சது. அது அறிவுறுப்பா இருக்கு. நம்ம அதெல்லாம் பேசி நம்ம தகுதியை குறைச்சிக்க கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். அந்த ஈஸ்வரமூர்த்தி வந்து பார்க்கிறதே, மருமகளை பார்க்கிறதே காம இச்சை பார்வையிலோட தான் அந்த ஈஸ்வரமூர்த்தி பார்த்திருக்கான், மாமனாரே. ஏன்னா உண்மையிலே ரிதன்யா வந்து ஒரு அழகு பொதுமைன்னு தான் நம்ம சொல்லணும். நம்ம அதை தானே, ஏன்னா அவங்க இறந்துட்டாங்க, அவங்களுடைய அந்த உடல் இதை நம்ம வர்ணிக்க முடியாது. ஆனால் அந்த அற்புதமான முகம், அந்த பச்சை முகம், பாலியல் அந்த பால் சிரிப்பு என்பது அந்த ரிதன்யாவுக்கு இயல்பாகவே இயற்கையாகவே அமைந்தது. அப்ப இவன் அந்த கவின்குமார் வந்து இதற்கு முன்னாடி எங்கேயோ காணாததெல்லாம் கண்டிருப்பான் பொறுப்பு. இன்றைக்கு நமக்கு ஒரு அழகு பொதுமை வந்ததை அவன் முழுவதுமாக காம வெறி கொண்டு தன்னுடைய இச்சைகளை தீர்த்து கொள்வதற்கான ஒரு இடமாக மனைவியை பயன்படுத்தி கொண்டான். அப்ப அங்கதான் பிரச்சனை வருது. இப்ப இந்த அடிப்படையில தான் ஜூன் 28 வந்து படுகொலை. ஆனா ஜூலை 4 அவங்க வந்து ஜாமீன் கேட்கிறாங்க. யாரு? ஈஸ்வரமூர்த்தி, அவங்க அம்மா வந்து சித்ராதேவி, இவங்கெல்லாம் வந்து ஜாமீன் கேட்குறாங்க.
அப்ப இவ்வளவு குறுகிய காலத்திலே ஜாமீன் கேட்கக்கூடிய அளவுக்கு அவங்க வந்திருக்கிறாங்க சொன்னா அவங்களுக்கு பின்னால ஏதோ ஒரு அரசியல் சக்தியோ அல்லது வேற ஏதோ ஒன்று இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த விஷயத்துல பார்க்க முடியுது. இப்ப தங்கை ரிதன்யா வந்து இப்ப இறந்துட்டாங்க. அவங்க அப்பா ஒவ்வொரு நாளும் எவ்வளவு கனவு கண்டிருப்பார். தன் ஒற்றை மகன், வளர்ப்பு மகன் இருந்தாலும் கூட தனக்காக பிறந்த ஒரு மகள் வந்து இந்த உலகத்தை விட்டே போயிட்டா அப்படின்னு அந்த தந்தை யோசிக்கிற போது எவ்வளவு காயங்கள், எவ்வளவு அவருடைய கண்ணீர் அழுகைகள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்கவே முடியாது. ஆனால் இவர்கள் ஜாமீன்ல இன்னைக்கு வந்து 90 நாட்களுக்கு பிறகு இன்றைக்கு பெயில் கிடைச்சி ஜாமீன்ல வெளியில வர்றாங்கன்னு சொன்னா இவர்கள் அடுத்து வழக்கை சந்திக்கணும். இப்ப இந்த விஷயத்துல வந்து அவங்க என்ன செய்யறாங்கன்னா, நீதியரசரே வந்து 4ஆம் தேதி அவங்க வந்து ஜாமீன் கேட்கும்போது என்னையா உடல் கூறாய்வுல இவ்வளவு குழப்படிகள் இருப்பது போல தெரிகிற, ஒரு பக்க அறிக்கையில நீங்க வந்து உடல் கூறாய்வு முடிச்சிட்டீங்களான்னு நீதியரசர் வந்து மருத்துவர்களை பார்த்து கேட்ட கேள்வியை நம்ம பார்த்தோம். அப்ப அந்த உடல் கூறாய்வுல வந்து எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது அப்படிங்கிறது நீதியரசர் உணர்ந்திருக்கிறார். இப்ப ஜாமீன் ஏன் தள்ளி போடுச்சுன்னா அதனாலதான். இப்ப மறுபிரேத பரிசோதனை செய்யணும் அப்படின்னா உடல் இல்லை, உடலை எரிச்சிட்டாங்க. இந்த மாதிரி முக்கியமான கொலை வழக்குகளை நீங்க பாத்தீங்கன்னா இப்ப அஜித்குமார் கொலை வழக்குலையும் பாருங்க, அஜித்குமார் உடலை எரிச்சிட்டாங்க. இப்ப இதே ரிதன்யா இதுலயும் இப்படி எரிச்சிருக்கிறாங்க. இப்ப அண்மையில வந்து இந்த ஆணவ படுகொலை நடந்துச்சு பாருங்க, கவின், அங்கேயும் பாத்தீங்கன்னா கவினை வந்து புதைக்கல எரிச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி மிக முக்கியமான கொலைகள், ஆதாரத்துடன் இருக்கக்கூடிய கொலைகளை இப்படி எரிச்சிட்டா எரிப்பது என்பது தமிழர் பண்பாடு இல்லை. இவன் சுடுகாடு என்று மாற்றி வைத்திருக்கிறான். சுடுகாடு அல்ல, இடுகாடு. இவன் பிறந்ததும் அவனை புதைப்பதுதான். அதனாலதான் முதுமக்கள் தாலி என்று அந்த காலத்துல தமிழர்கள் வந்து ஒரு வடிவமைத்து வச்சுதான். முதுமக்கள் தாலி என்பது ஒரு குருது போன்ற வடிவமைப்பில் இறந்து போனவர்களை அந்த குருதுக்குள் நிற்க வைத்து புதைப்பது. இதுதான் தமிழருடைய பண்பாடு. ஆனால் இவர்கள் இன்றைக்கு இது எரித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் சுடுகாடு சென்னைக்குள்ள கிடைக்கல, அதனால எரிக்கிறாங்க. தகன மேடைகள் என்று மின்சார தகன மேடைகளை எரிக்கிறாங்க. ஆனால் மிக முக்கிய வழக்குகளில் இந்த மாதிரி இருக்கிற பிணங்களை வந்து எரிக்கக்கூடாது, புதைக்கணும். இப்ப மறுபரிசோதனை வந்து பிரேத பரிசோதனை நடத்தணும். ரிதன்யாவை என்ன பண்றது, எங்க போய் தேடுறது, சாம்பல் எடுத்து பரிசோதனை செய்ய முடியுமா, இப்படி எல்லாம் ஒரு கேள்வி இருக்கு. ஆக திட்டமிட்டு காவல்துறை இப்ப என்ன பண்ணுதுன்னா சில கொலை வழக்குகள்ல எரிங்க, சீக்கிரம் ஆயிடுச்சுங்க. நீங்க வீரப்பனாருடைய வழக்கில் நீங்க பாத்தீங்கன்னா உலகமே உற்று நோக்கிய ஒரு தலைவன். அப்ப அவருடைய மரணத்துல பின்னாடி பதிந்திருக்கிற விஷயங்கள் என்னன்னு ஆய்வுக்கு உட்படுத்தணும். அவரை எரிக்கிறதுக்கு லாரி டயர்களையே கொண்டாந்து காவல்துறையை போட்டது. அவருடைய முக்கிய தளபதியாக இருந்த சேத்துக்குழி கோவிந்தனுடைய உடலை எரிச்சே முடிச்சுட்டாங்க டயரை போட்டு. இன்னொரு கூட்டாளியான சேதுமணி, சந்திரன் போன்ற உடல்களை எரிச்சே முடிச்சிட்டாங்க. ஆனால் வீரப்பனாருடைய உடலை ஏன் வந்து புதைச்சாங்கன்னு சொன்னா பெரிய போராட்டமே நடந்தது. புதைப்பதா எரிப்பதா என்பதை எங்கள் குலவழக்கப்படி நாங்கள் செய்வோம் சொல்லி அவருடைய குடும்பத்தினர் போராடினார்கள். அங்கிருந்து அரசியல் கட்சிகள் போராடியது. அதனால அவருடைய உடம்பு புதைக்கப்பட்டது. இப்ப அவர் புதைக்கப்பட்ட இடத்துல எலும்பு கூடுதல் இருக்காங்கிறத பரிசோதிக்கணும். ஏன்னா அந்த காவல்துறை என்ன செய்யும்னா அதை நோண்டிட்டு எலும்பெல்லாம் தூக்கி கொண்டு காவிரியாத்துல உள்ள போட்டிருப்பாங்க. ஏன்னா விசாரணைக்கு முட்டுக்கட்டையாக இருந்து விடக்கூடாது என்பது காவல்துறை கண்ணுங்கருத்துமாக இருக்கும். இப்ப ரிதன்யா வழக்குல இந்த காவல்துறை வந்து என்ன செஞ்சிருக்குமா, சீக்கிரம் எரிச்சு முடிச்சிருக்கும் கண்டிப்பா சொல்லிருக்கோம். ஓகே சார், இப்போ வழக்குனா 2 சைடு இருக்கும், 2 சைடுமே நம்ம விசாரிக்கணும். ரிதன்யா சைடு என்ன நடந்துச்சுன்றது உலகத்துக்கே தெரியும். ஆனா இந்த வழக்கு தொடர்ந்ததுக்கு அப்புறமா அந்த கவின் வீட்டு சைடு என்ன அவங்க பேசியிருக்காங்க, என்ன அவங்க ஒரு வாக்குமூலமா கொடுத்திருக்காங்கன்றது நம்ம யாருக்குமே தெரியாது, வெளியிலுமே சொல்லல. அவங்க என்ன பேசியிருப்பாங்க இல்ல, பொதுவாக இந்த வழக்கிற்கு வியூக அடிப்படையில எல்லாம் வந்து நம்ம ஒரு கருத்தை விதைத்து விட்டு இந்த வழக்கிற்கு முட்டுக்கட்டையாக நாம் இருந்து விடக்கூடாது. ரொம்ப கவனம். இப்ப இந்த இவங்க பெற்றோர்கள் என்ன பேசியிருப்பாங்க அப்படிங்கறத வியூகத்தின் அடிப்படையில் நம்ம சொல்லிவிட முடியாது. ஆனால் கொலை குற்றவாளிகள் அவர்கள். ஏன்னா திருமணமாகி நல்லா தெரிஞ்சுங்க 6 ஆண்டுகள் வரை அந்த பொண்ணு சரியா இருந்தா பிரச்சனை இல்லை. 6 ஆண்டுகளுக்கு மேல போய் இறந்தா அது வந்து இந்த அது என்ன சொல்லுவாங்க, சீர் கொடுப்பாங்களே, அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, வரதட்சணைன்னு சொல்லுவாங்க. இந்த வரதட்சணை வழக்குங்கிறது 6 வருஷத்துக்கு உட்பட்ட வழக்குகள் மட்டுமே. அவங்க கல்யாணம் பண்ணி 6 வருஷம் வரை அவங்க சரியா வாழ்ந்துட்டாங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. 7ஆவது வருஷத்துல போய் செத்து போனாங்கன்னா அது வந்து இந்த மாதிரி வழக்கா வராது. ஆனால் 6 வருஷத்துக்கு உள்ளேயே இந்த மாதிரி நடந்துச்சுன்னா அது வரதட்சணை வழக்காக பதிவு செய்யப்படுது. அப்ப ரிதன்யா விஷயத்துல நீங்க பாத்தீங்கன்னா திருமணமாகி ஒரு சில மாதங்கள்லயே கிட்டத்தட்ட இது போன்ற சம்பவம் நடைபெற்று இருக்கிறதால அது நிச்சயமாக வரதட்சணை. இன்னொன்னு தெரியுமா, 62 லட்சம் ரூபாய்க்கு கார் கொடுத்துருக்காங்க. இந்த காரை கூட எப்படி முடிவு எடுத்துருக்காங்கன்னா, மாப்பிள்ளைக்கு என்ன கலர் பிடிக்கும், மாப்பிள்ளைக்கு எந்த கார் பிடிக்கும், அந்த காரை வந்து நம்ம எடுத்து கொடுக்கலாம். உனக்கு பிடிச்ச கலரை நீ மனசுக்குள்ள வச்சுக்கோ, நான் தனியா உனக்கு ஒரு கார் நான் கண்டிப்பா வாங்கிக்கிறேன். இந்த எங்கேயாவது தகப்பன் இப்படி சொல்லுவானா, அது மட்டுமல்ல 100 பவுன் நகை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தது. ஆனா அவங்க கேட்டது 200 பவுன். ஏன்டா நகை என்ன திங்க போறியா,
300 பவுனும் இல்ல அவங்க என்ன சொன்னாங்கன்னா அடுத்து ஒரு 6 மாசம் கழிச்சு ஒரு 100 பவுன் தந்துடுறோம், அதுக்கப்புறம் ஒரு 6 மாசம் கழிச்சு ஒரு 100 பவுன் தரும். ஏன்னா அவர் ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணவர். அந்த வரதட்சணை ஏன் கேட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் வந்து நீதிமன்றத்துல அவங்க கேள்வி கேட்க இல்ல இப்ப நீதிமன்ற நடவடிக்கைகள்ல என்ன நடந்துகிட்டு இருக்கிறத நம்ம பேச முடியாது. அது நீதிமன்றத்துக்கு மட்டும்தான் வெளிச்சமாக இருக்கும். 2 வழக்கறிஞர் பிரிவும் நிச்சயமாக இப்ப இதுல வந்து இந்த வழக்கறிஞர்கள்ல என்ன செஞ்சிருக்காங்கன்னா, இந்த தங்கை வந்து திருமணத்திற்கு முன்பே வந்து தற்கொலை செய்து கொள்வதாக ஒரு எண்ணம் இருந்ததாக நீதிமன்றத்தில் வாதாடி இருக்கிறாங்க வழக்கறிஞர். புரியல. ரிதன்யாவுடைய மரணத்துல எதிர்த்து வழக்காடக்கூடிய இந்த கவின் அவருடைய வழக்கறிஞர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ரிதன்யா திருமணத்திற்கு முன்பே தற்கொலை முயற்சிகளை எடுத்திருக்கிறார். ஆகையால் திருமணத்திற்கு பிறகு அவர் தற்கொலை செய்திருக்கிறார் என்றால் அது சாதாரணமானதான் என்று வழக்கறிஞர்கள் வாதாடுகிறார்கள். ஆனால் அப்படி ஒரு சம்பவமே நடக்குதுன்னு சொல்லி இன்னைக்கு அப்பா வந்து சொல்றாரு. இந்த தரப்பு வழக்கறிஞர்கள் வந்து அது நிரூபிக்க முடியுமா, இதற்கு முன்பாக வந்து ரிதன்யா தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டார் என்பதை சொல்ல முடியுமா? அவங்க என்ன இடத்துக்கு வராங்கன்னு சொன்னா, ஒரு இளம்பெண் தற்கொலை செய்து கொள்வதற்கு முயற்சி செய்கிறாள் என்றால் 2 காரணம் இருக்கணும். ஒண்ணு அப்பா அம்மா திட்டினா அந்த முடிவு எடுப்பாங்க, இல்லைன்னா காதல் ஃபெயில் அப்படிங்கிறதுல 2வது முடிவு எடுப்பாங்க. ஆனா இதுல முதல் முடிவு எது எடுப்பாங்க? காதல் ஃபெயில், லவ் ஃபெயிலியர்னா தான் அந்த முடிவுக்கு வருவாங்க. அப்ப இந்த வழக்கறிஞர்கள் என்ன முடிவுக்கு வராங்கன்னா, இது ஏற்கனவே ஒருத்தனை வந்து காதலிச்சிருக்கு, காதலிச்ச வந்து இப்ப மறக்க முடியாம அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிச்சு, அந்த ரீதியில தான் இப்ப இந்த இடத்துக்கு அந்த வழக்கறிஞர்கள் வர்றாங்க. அது இல்லை, அங்கே அதெல்லாம் பொய்யாக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நீதிமன்ற நடவடிக்கைகளில் வழக்கறிஞர்கள் வாதிடுவது என்பதை நாம் விவாதிக்க முடியாது. அது நீதிமன்றம் தான் அது முடிவெடுத்து ஒரு விடயத்தை இன்னைக்கு ஜாமீன் கொடுத்திருக்கிறாங்க. இந்த ஜாமீனும் எப்படி கொடுத்திருக்கிறார்கள் என்றால் கண்டிஷன், காலையில் சாயங்காலம் இந்த காவல் நிலையத்தில் நீங்கள் கையெழுத்து போடணுங்கிற கண்டிஷனோட தான் அவங்க வந்து இன்னைக்கு ஜாமீனில் வெளியில் வந்திருக்காங்க. இதற்கு பிறகு அவங்க மாத கணக்கில் டெய்லி போய் கையெழுத்து போடணும். அதுக்கப்புறம் 15 நாள், வாரம் ஒரு முறை, அதுக்கப்புறம் 15 நாள் ஒரு முறை, அதுக்கப்புறம் மாதம் ஒரு முறை, அதுக்கப்புறம் வழக்கு நடக்கும். இந்த வழக்கில் அறிவியல் சாட்சிகள் கொண்டு வரப்படும், மனித சாட்சிகளை கொண்டு வந்து நிறுத்துவார்கள். இப்போ 11 வயது சிறுவன் மனித சாட்சியாக நின்றுருக்கான். ஆர்டிஓ கிட்ட அவன் உண்மையெல்லாம் சொல்லியிருக்கிறான். இப்போ அறிவியல் சாட்சியாக அந்த காருக்குள்ள அவங்க எந்த சூழலில் வந்து இறந்து கிடந்தாங்க, எந்த மாதிரி சூழலில் இறந்து கிடந்தாங்க, இது மட்டும் இல்லை, இந்த இறப்பிற்கு பின்னால் ஒளிந்திருக்கிற மர்மங்கள் என்ன, ஏன் இவங்க வந்து 100 பவுன் நகை கேட்டாங்க, எதுக்கு 300 பவுன் நகை கேட்டாங்க, எதுக்கு 62 லட்ச ரூபா கார மாப்பிள்ளைக்கு பிடிக்கிறது மாதிரி கேட்டாங்க, இதெல்லாம் விசாரணைக்குள்ள வரும். அப்ப இந்த வழக்கு வந்து தற்கொலை முடிவு என்பது உடல் ரீதியாக துன்புறுத்தியதாக ஒரு விஷயம் இருக்கு, வரதட்சணை கொடுமையால இந்த மரணம் நிகழ்ந்திருக்குங்கிற 2வது விஷயம் இருக்கு. இன்னொன்னு, அந்த பாலியல் துன்பம் என்பது கடந்து மாமனார் மாமியார் வந்து தன்னை வாழ விடாமலேயே தடுத்தார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்வது கண்டிப்பா செஞ்சிருப்பாங்க. அப்ப அதன் மீது தான் அவங்க 2 பேர் மேலையும் வந்து வரதட்சணை கொடுமை வழக்கும் பாயும், டார்ச்சர் கொடுமைகள் என்கிற வழக்கும் அந்த மாமியாருக்கும் மாமனாருக்கும், அதாவது ஈஸ்வரமூர்த்திக்கும் சித்ராதேவிக்கும் பாயும். நிச்சயமாக இந்த வழக்குல வந்து ரிதன்யா வந்து உயிர்ப்போடு இருந்துதான் இந்த வழக்கை நடத்த வேண்டும். இந்த வழக்கு என்பது தமிழ்நாட்டை அதரவைத்த வழக்கு என்பது மட்டுமல்ல, ரிதன்யாவினுடைய வாழ்வை சீர்குலைத்த வாழ்வு. ஆக கவின் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் என்பதிலே என் போன்ற பொதுநல நோக்கர்கள் விரும்புகிறார்கள். ஓகே சார், இப்போ உண்மையாவே ரிதன்யாவோட அப்பா ஏதாச்சும் மறைக்கிறாரா, இல்லைன்னா ரிதன்யாவோட மாமனார் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக இந்த மாதிரி எல்லாம் நடக்குது, அவங்க ஜாமீன் வர்றது இந்த மாதிரிலாம்? இல்ல, பொதுவாகவே ரிதன்யா தந்தை வந்து தன் ஒற்றை மகளும் இந்த மாதிரி போயிடுச்சுங்கிறதுல மன வருத்தத்தில் இருக்கிறாரு. அது மட்டுமல்ல, அந்த குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனையை கொடுக்க வேண்டும் என்பதில் தீவிரமாக வருகிறார். இதுல வந்து ரிதன்யாவுக்கு எதிராக அவருடைய தந்தையார் வந்து நிச்சயமாக ஈடுபட மாட்டார். ஏன்னா அவருடைய அந்த பேட்டிகள், அவருடைய முக பாவனைகளை நாம் பார்க்கும்போது எவ்வளவு பரிதாபத்துக்குரியவராக அவர் மாறி போய் நிற்கிறார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. ரிதன்யாவை கண்டிப்பாக இந்த வழக்கில் வந்து விடவே மாட்டாங்க. ஏன்னா இந்த பக்கமும் ஒரு அரசியல் அழுத்தம் இருக்கிறது, அந்த பக்கமும் ஒரு அரசியல் அழுத்தம் இருக்கிறது. 2 பக்கமும் இந்த அரசியல் அழுத்தங்களால் வந்து இப்போ ஜாமீன் என்பது வந்து தங்கையினுடைய தகப்பனார் வந்து முடிவெடுப்பதல்ல, அது நீதிமன்றம் முடிவெடுப்பது. ஏன்னா சட்ட விதிகளே 90 நாட்களுக்கு மேல் கொலையாளிகள் இருக்க முடியாது. ஆனால் அதிலே சில கொலைகளுக்கு மட்டுமே நான் ஏற்கனவே கூறியதை போல சில நெளிவு சுழிவுகளை சட்ட ரீதியாக அவர்கள் மேற்கொள்வார்கள். பாதுகாப்பு விடயங்கள் அதில் பதிந்து கிடக்கிறது. இந்த ரிதன்யா வழக்கில் இதுவரை சரியாக சென்று கொண்டிருக்கிறார். ஆனால் ஜாமீன் என்பது இன்னும் சற்று காலம் தள்ளி போட்டு கொடுத்திருக்கலாமோ என்கிற எண்ணம் தான். ஏன்னா இவர்கள் வெளியிலே வந்து இப்போ சாட்சிகள் யார் என்பதை அவர்கள் தேடுவார்கள். சாட்சி வந்து இந்த வழக்கில் வந்து யாருமே இல்லை. அந்த 11 வயது பிள்ளை தான் சாட்சி. மீது எல்லாமே அறிவியல் சாட்சியாகத்தான் இருக்கிறது. இப்போ அறிவியல் சாட்சி, கேமரா ஃபுட்டேஜ், மற்ற விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் வந்து அவங்க வந்து ஆய்வுக்கு உட்படுத்திடுவார்கள் அல்லது அதை அளிப்பார்கள் என்கிற நம்பிக்கை நீதிமன்றத்திற்கு வந்தால்
கொடுக்க மாட்டாங்க. ஆனால் ஏன் கொடுத்துருக்குறாங்கன்னு சொன்னால், ஆல்ரெடி காவல்துறை வந்து அந்த வீடியோ ஆதாரங்களை எல்லாத்தையுமே அறிவியல் சாதன அனைத்தையுமே கைப்பற்றி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இன்னைக்கு ஜாமீன் கொடுத்துருக்காங்க. ஓகே சார், ரிதன்யா வழக்குக்கு அப்பாற்பட்டு நிறைய விஷயங்கள் நம்ம நாட்டில் நடக்குது. எல்லாத்துலேயுமே வந்து குற்றவாளிகள் தண்டிக்கப்படுறதில்ல. ஜாமீன்ல வெளில வந்துட்டு அவங்களுக்கு குறைந்தபட்ச தண்டனையை அந்த சைன் பண்றது இந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ இதே மாதிரி போயிட்டு இருந்தால் அப்பாவி மக்களுக்கு நீதி கிடைக்குமா? நீதிமன்றம் தான் அதை முடிவு செய்ய வேண்டும். ஏன்னா ரிதன்யா வழக்கில் ஏற்பட்டிருக்கிற பின்னடைவுகள் சிலவற்றை நாம் பார்க்கலாம். எண்ணற்ற ஏழைகளுக்கு இதுவரை நீதிமன்றங்கள், ஏன்னா அவங்களுக்கு வழக்கு நடத்துவதற்கு காசு இல்லாமலேயே சில மரணங்கள் வந்து காணாமல் போயிருக்கிறது. அது மட்டும் இல்லை, வழக்கை நடத்தினாலும் கூட இப்போ ஒரு கொலை நடக்கிறது என்றால் அந்த கொலையை செய்தவர்கள் குற்றவாளிகள் என்று நீதிமன்றத்திலே தண்டிக்கப்பட்டாலும் மீண்டும் அவர்கள் வெளியிலே வந்து இன்னொரு கொலையை செய்கிறார்கள். ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா ரவுடிகளுக்கு ஒரு 10 கொலை, 5 கொலை, 35 வழக்கு, 45 வழக்குன்னு இருக்குது. அப்போ இதையெல்லாம் கோட்டை விடுவது யாருன்னா காவல்துறை தான் கோட்டை விட்டுக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு வர காவல்துறையும் ரவுடிகளும் பரஸ்பரம் ஆகி கொண்டிருக்கிறார்கள். காவல்துறையும் ரவுடிகளும் இணக்கமாக போய் கொண்டிருக்கிறார்கள். ஆகையால தான் இத்தனை கொலைகள் நடக்கிறது. நான் அந்த காவல்துறை வந்து சீர்திருத்தம் செய்யப்பட வேண்டும் இந்த விஷயத்துல. தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ்நாடு காவல்துறை தரிகட்டு கிடக்கிறது, மோசமாக இருக்கிறது. இதை முதல்வர் கவனிக்கிறாரா என்ன இல்லையா என்பதை நாம் வந்து அவருடைய முடிவுக்கே விட்டு விடுகிற இடத்திற்கு தள்ளப்பட்டு இருக்கோம். ஆகையால இங்கே ஏழைகளுக்கு ஒரு நீதி, பணக்காரர்களுக்கு ஒரு நீதி என்பது சட்டம் வகுத்து தந்ததல்ல, வழக்காடுகிற தன்மையை உருவாக்குகிற காவல்துறையால் தீர்மானிக்கப்பட்டது. ஆக காவல்துறை ரிதன்யா போன்ற வழக்குகளில் உன்னிப்பாக உண்மையை நீதிமன்றத்தில் எடுத்துரைக்க வேண்டும். அரசு தரப்பு வழக்கறிஞர் அந்த உண்மைக்கு ஏற்றாற்போல் வாதாட வேண்டும் என்பதுதான் நம்முடைய கருத்து. ஓகே சார், ரிதன்யா வழக்குல எங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்களை நீங்க எங்களுக்கு சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.